ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தமிழாங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ரோஜாக்கள் கொஞ்சம் பூத்துருக்கு. அது என்னென்ன பூக்கள், 7 டேஸ் ஒன்று, அது பிங்கிஷ் ஷேடுங்க, க்ரீம் வித் பிங்க் வருமே, அது நார்மல். நம்மக்கிட்ட 2 செடி இருக்குது. அது 7 டேஸ் எல்லோங்க. இது எப்பவுமே ரோசஸ்க்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அடி வரும் மேல் வரும் கொடுத்தே ஆகணுங்க. இல்லைனா அது பூச்சி தாக்குதல், அதுக்கு ஹெவி ஃபெர்டிலைசர் கொடுக்கறது மட்டும்தான் அது பூக்கள் இருந்தவங்க நம்மளுக்கு அறுவடை கொடுத்துட்டே இருக்கும். கொஞ்சம் மழையும் பெய்யணும். இப்போ கொஞ்சம்லாம் மழை பெஞ்சு கொஞ்சம் வந்து கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுனால நம்மளுக்கு ரோசஸ் நிறையவே பூத்துருக்கு. எல்லோ கலரில் 2, க்ரீம் கலரில் ஒன்றுங்க. இது வந்து ஒரு நாட்டு வெரைட்டிஸுங்க. இது பிங்கிஷ். இது வந்து டெய்ஸி ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. இது நிறைய பூக்குங்க. இதெல்லாம் ஒரு நாட்டு வகைங்க. இதெல்லாம் நான் தேடி தேடி கண்டுபிடிச்சி வாங்கியிருக்கேன். இதில் ஒரு 3 பூ பூத்துருக்குங்க. இவ்வளோ தான் பூக்கும். ஆனால் அழகாக பூக்கும், நிறைய பூக்குங்க. இதெல்லாம் வாசனை வருங்க. இதெல்லாம் வந்து நிறைய மகரந்தம் இருக்கிறதுனால வாசனை வரும். இது பிங்க் கலரில் வரும். நம்மளுக்கு மாடியில் வந்து எப்போயுமே ரோசஸுக்கு வந்து கட் பண்ணி விடணுங்க. ட்ரிம் பண்ணி கண்டிப்பாக வந்து கிளைகள் நிறைய இருக்கும்போது சத்துக்கள் அதிகம் எடுத்துரும். கொஞ்சம் கட் பண்ணி விட்டு வளர்த்துக்கணும். அப்புறம் ஸ்ப்ரேவும் கொடுக்கணுங்க. தஞ்சாவூர் பன்னீர் ரோஸுங்க. இதுவும் ஒரு நாட்டு வெரைட்டிஸ். நல்லாவே பூத்துருக்கு. நான் வந்து அடி உரம்னு கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கெம்மு மேல் உரமாக ஸ்ப்ரே கொடுப்பேங்க. அதுக்கப்புறம் இது கொடுப்பேங்க அடிக்கடி, சீவீடு, எப்சம் சால்ட்டு, என்பிகே அது கொடுத்தீங்கன்னாவே போதும். பன்னீர் பட்டன் ரோஸ் நிறைய பூக்குங்க. பன்னீர் பட்டன் ரோஸ் கண்டிப்பாக எல்லார் வீட்டு ரோசஸ் பிடிக்குன்றவங்க கண்டிப்பாக பன்னீர் பட்டன் ரோஸ் வாங்கிக்கணுங்க. ஏன்னா லோ மெயின்டெனன்ஸ், நிறைய பூக்குங்க. நல்லாவே பூக்கக்கூடியது பன்னீர் பட்டன் ரோஸுங்க. எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். நல்லாவே கிளைமேட் சேஞ்ச் ஆனோன்னா நல்லாவே பூக்கள் அறுவடை கொடுத்துருக்குது. அது காஷ்மீர் ரோஸ் போன வாரம் நிறைய பூ பறிச்சுங்க. இன்றைக்கி ஒன்று தான் பூத்துருக்காங்க. ஈஸியாக வளருது. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கட்டிங்ஸ் மூலயமாவே பதியம் போட்டு எனக்கு ஒரு செடியும் கொடுத்தாங்க. நம்மக்கிட்ட ஆல்ரெடி 2 செடி இருக்குது. இன்றைக்கி ஒரே ஒரு பூ தாங்க பூத்துருக்கு. இப்போ ஆந்திரா பன்னீர் ரோஸும் நிறைய பூக்கும். இன்றைக்கி ரோசஸ் கொஞ்சம் நல்லாவே பூத்துருக்கு. நம்மளுக்கு எப்பயுமே நிறைய நம்ம செடி வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு பூக்கள் வந்து எப்பயுமே ரோசஸ் குறையாக இருக்காதுங்க. நிறைய பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். பன்னீர் ரோஸுங்க. இதை வாசனை அடிச்சிக்கவே முடியாது. நல்லாவே பூத்துருக்கு. 2 மொட்டு இருக்குதுங்க. அது இன்னும் விரியல. நாளைக்கு தான் விரியும். 2 மொட்டு இருக்குது. அது மாதிரி விரியாது. கொஞ்சம் இன்னும் கிளைமேட் கம்மியாக இருக்குதா, தண்ணியோட இது கம்மியாக இருக்கான்னு தெரியல. அதனால் கொஞ்சம் விரியாமல் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. நல்லாவே விரிஞ்சிருவாங்க. இங்கே கூட பாருங்கள், கொஞ்சம் இந்த மாதிரி விரியாமல் இருக்காங்க. நாளைக்கு ஃபுல்லாக விரிஞ்சிடுங்க. செம்ம வாசனை அடிக்கும். அந்த இடம் கிராஸ் பண்ணும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். பன்னீர் ரோஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஈஸியாக கிளைகள் மூலமாக உருவாக்கலாம். இங்கே ஒரு 2 பூ, மொத்தம் ஒரு 5 பூ இன்றைக்கி பூத்துதுங்க. இன்றைக்கி ரோசஸ் இவ்வளோ அறுவடைங்க. அதனால் ரோசஸ் மட்டும் எப்பயுமே கொஞ்சம் கேர் கொடுத்தீங்கன்னாவே நல்லாவே பூக்களை அறுவடை எடுக்கலாம். அதை கொஞ்சம் மழை காலத்தில் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி வளர்த்திங்கன்னா அடி உரம் மேல் உரம் கொடுங்க. அழகான அறுவடை நீங்களும் எடுக்கலாங்க. சூப்பரான அறுவடைங்க. நல்லாவே அழகாக பூத்திருந்தது. இன்றைக்கி ஒரு தட்டு நிறைய ரோஜாக்கள்ங்க. இது கம்மிங்க. நம்மளுக்கு வந்து இன்னும் மழை காலமே வரல. நல்லாவே பூக்கள் கொடுக்குது. இன்னும் மழைலாம் வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக பூக்கள் கொடுக்குங்க. நம்ம மாடி தோட்டத்தில் ரோஜா நிறைய வச்சுருக்கேன். இன்றைக்கி இனிதான அறுவடை முடிஞ்சுது. எல்லோரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரோசஸ் ஈஸி தாங்க. ஈஸியாக வளர்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.